ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் எபிசோடு 1168ல காமிச்ச ஹார்லி டெக்ஸ்ட் புக் அண்ட் முரல் பெயிண்டிங் இதை ஒன் பை ஒன்னா பிரேக் டவுன் பண்ண போறோம். இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ கூட கம்பேர் பண்ண போஸ்ட்ல இந்த வீடியோல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வீடியோவை நான் எப்போ ரெடி பண்ணா ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1138 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணியிருப்பேன். அதுல இருந்து இப்போதைக்கு 45 சாப்டருக்கு மேல வந்திருக்குது. ஸோ அதில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வச்சு தான் இந்த ஒரு வீடியோ ரெடி பண்றேன். இந்த வீடியோவே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ என்னால 100% எல்லாத்தையுமே டீடைலா சொல்ல முடியாது. ஏன்னா இன்னுமே ஏகப்பட்ட விஷயங்கள் ரிவீல் பண்ணாம தான் இருக்காங்க. அதனால போன வீடியோல ஒரு 45% சொல்லிருப்பேன். நான் ரிவீல் பண்ணிருப்பேன். இதுல ஒரு 75% ஒரு 80% ரிவீல் பண்ணிருப்பேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20% கண்டிப்பா ஃபியூச்சர்ல ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்ப நான் தனியா வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு அந்த முரல் பெயிண்டிங் அண்ட் ஹார்லி டெக்ஸ்ட் புக் இதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லிருக்காங்க அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரிசோர்சஸ் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிசோர்சஸ் மூலமா தான் உங்களால எனர்ஜி சோர்ஸ் உருவாக்க முடியும். டே டு டே லைஃபுக்கு தேவையான பொருட்களை உருவாக்க முடியும். எக்கனாமியா குரோ ஆகிறதுக்கும் ரிசோர்சஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டெக்னாலஜியா குரோ ஆகிறதுக்கும் ரிசோர்சஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்காண்டி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் வாருக்குள்ள போறாங்கன்னா மேலோட்டமா சொல்லுவாங்க வேற வேற ரீசன் இருக்குன்ட்டு. பட் அது கீழே பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் தான் ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கும். லைக் அமெரிக்காவை எடுத்து பாருங்க. அமெரிக்கா ஹிஸ்டரியில ஏகப்பட்ட கண்ட்ரி கூட வாருக்கு போயிருக்காங்க. மேலோட்டமா ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க. பட் ஒன்ஸ் அந்த கண்ட்ரி பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எடுத்து அவங்களோட கண்ட்ரியை டெவலப் பண்ணிப்பாங்க. இப்படிதான் அமெரிக்கா பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே சூப்பர் பவரா இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட கண்ட்ரிக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆயிலா இருக்கட்டும் ரிசோர்சஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே எடுத்து அவங்க கண்ட்ரியை சூப்பர் பவரா மாத்திருக்காங்க. சோ ரிசோர்சஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு வேர்ல்ட பொறுத்த வரைக்கும். அண்ட் வாரமே நடக்கணும், ரெண்டு கண்ட்ரி கடையில வாரமே நடக்கணும் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கிறது ரிசோர்சஸ் தான். அண்ட் இப்போதைக்குமே சயின்டிஸ்ட்மே எடுத்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பிளானட்டை தேடிட்டு இருக்காங்க. எதுக்காண்டினா ரிசோர்சஸ் காண்டி தான். சோ ரிசோர்சஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் எதுக்காண்டி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஹார்லி டெக்ஸ்ட் புக்ல 3 வேர்ல்ட பத்தி சொல்லிருப்பாங்க. அந்த 3 வேர்ல்டோட ஒரு கோரே பாத்தீங்கன்னா இந்த ரிசோர்சஸ் தான். இந்த ரிசோர்சஸ் காண்டி தான் பாத்தீங்கன்னா அந்த வாரே நடந்திருக்கும். அதை நீங்க பின்னாடி பாப்பீங்க. நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். பின்னாடி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இந்த ரிசோர்ஸை பத்தி நமக்கு எக்கட்டா இருக்குலே தெளிவா சொல்லிருப்பாங்க. லைக் வேகா பங்கு இருக்கான் பாத்தீங்களா, அவனோட ட்ரீமே என்லெஸ் ஆன இட்டர்னல் எனர்ஜி சோர்ஸ் உருவாக்கணும். அந்த ஒரு ட்ரீம் தான் அவனை மதர் ஃப்ளேம் உருவாக்க வச்சிருக்கோம். சோ லைக் பேசிக்கான கரு என்னன்னா ரிசோர்சஸ். சோ ரிசோர்சஸ் இருக்கிறது மூலமா அவன் நினைச்சான் ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில நடக்கக்கூடிய வாரம் தடுக்கலான்ட்டு. ஏன்னா எனர்ஜி சோர்ஸ் இருக்கிறது மூலமா எல்லாத்துக்குமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றது மூலமா யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த வேர்ல்டு வார் இல்லாம அமைதியா இருக்கும். அதுதான் நம்ம வேகா பங்கோட ட்ரீமே. சோ இதுதான் அவன் மைய கருத்தாவும் இருந்திருக்குது. அண்ட் குறிப்பா அதோட நோக்கத்தினால தான் அவன் மதர் ஃப்ளேமை உருவாக்கி இருக்கான். அப்படி மதர் ஃப்ளேமை உருவாக்கின ஒரு விஷயம் தான் லேட்டரா அவன் ஃபர்ஸ்ட் சின்னாவும் மாறி இருக்கும். ஏன்னா மதர் ஃப்ளேமை ஈமோ எடுத்திருப்பா, வேர்ல்டு கவர்மெண்ட் எடுத்திருப்பா. வேர்ல்டு கவர்மெண்ட் அதை வச்சு ஒரு ஏசியன்ட் வெப்பனை ஆக்டிவேட் பண்ணி ஒரு வேர்ல்ட ஒரு கண்ட்ரியை டிஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்க, ஒரு கிங்டமை டிஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்க. சோ எனர்ஜி சோர்ஸை உருவாக்குறது பிரச்சனை கிடையாது. பட் அது யார் கையில் இருக்குது அதான் ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்குது. அதுதான் இந்த ஹார்லி டெக்ஸ்ட் புக்ல நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை நீங்க பின்னாடி பாப்பீங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வேர்ல்டு மட்டும் கிடையாது, ஒன் பீஸ் வேர்ல்டுக்குமே பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்குது. எனர்ஜி சோர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்குது. வார தடுக்கிறதுக்காண்டி பீஸை கொண்டு வரதுக்காண்டி. அண்ட் இதை தாண்டி நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட். லைக் 4 காட்ஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸ்கைபியா இருக்குல்ல, லைக் சன் காடி, எர்த் காடி, ஃபாரஸ்ட் காடி அண்ட் ரெயின் காடி, அதாவது சி காடி. இப்படி 4 காட் இருக்கிறதா நமக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த 4 காட்ஸ் தான் ஹார்லி டெக்ஸ்ட் புக்ல மென்ஷன் பண்றாங்க. இது எல்லாமே இந்த வீடியோக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஸ்டார்டிங்லயே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு அந்த முரல் பெயிண்டிங்ல என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் காமிச்சிருக்காங்க, எந்தெந்த ரேசஸ் அந்த ஆட்களை காமிச்சிருக்காங்க, அதுல ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முரல் பெயிண்டிங்கை யார் பார்த்திருப்பாங்கன்னா ஃப்ராங்கி. சோ ஃப்ராங்கியும் ரிப்ளி பீட்டர் போஸ்ல ரிப்ளி சொல்லிருப்பா. முன்னாடி வால் பெயிண்டிங் இருக்குது, முரல் இருக்குன்ட்டு. லைக் இதை எப்போ உருவாக்கி இருப்பாங்கன்னா, எப்போ டிரா பண்ணிருப்பாங்கன்னா அரௌண்ட் 800 வருஷத்துல இருந்து 900 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் தெளிவா சொல்லணும்னா வாய்டு செஞ்சுற டைம்ல உருவாக்கி இருப்பாங்கன்ட்டு, லைக் டிரா பண்ணிருப்பாங்கன்ட்டு. உடனே ஃப்ராங்கியுமே பக்கத்துல போய் பார்த்திருப்பா. பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு சாக்கா இருக்கும். ஏன்னா இதுல ஜஸ்ட் ஜெயின்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. வித்தியாசமா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும்.
இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகி கேட்பா, இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஜெயின்ஸ் மாதிரி இல்லையே, ஜெயின்ஸ் இதை வரைஞ்சிருக்காங்களான்ட்டு. அதுக்கு அவளுமே வந்து பேசிக்கா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன தெரியும்னா வந்து ஜெயின்ஸ் இருக்காங்களா, ஏசியன் ஜெயின்ஸ் எல்லாருமே வந்து மற்ற கண்ட்ரி கூட வந்து வார்க்குள்ள தான் போயிருக்காங்க தவிர வந்து கல்ச்சரா எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே இல்லை. அதுபடி இந்த முரல் பெயிண்டிங்குமே வந்து ஒரு சில்ட்ரனோட ட்ரீம் லைக் வாய்டு செஞ்சுரில வாழ்ந்த ஒரு ஏசியன் சைல்டு தான் வந்து அவன் இமேஜினேஷன் மூலமா இதை வரைஞ்சிருக்காண்டி, மற்றபடி பெருசா இருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு ரொம்ப ரிப்ளை சொல்லியிருப்பா. பட் இப்போதைக்கு இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து பிராங்கி இருக்காம்ல, பிராங்கி சென்டர்ல இருப்பான். அதுக்கு நீங்க லெஃப்ட் டாப்ல இருந்து பாருங்க, நான் கீழே ஒவ்வொரு ஆட்களே மென்ஷன் பண்ணி வரேன். வரிசை கீழே ஒன் பை ஒன்னா மென்ஷன் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் பாட்டம் போயிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு போயிட்டு அப்புறம் டாப் போலாம். ஓகேவா? ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெளிவா நோட் பண்ணுங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்கன்ட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நிக்கா, அதாவது சன் காடி. இது யாருன்னா வந்து லூஃபி. ரெண்டாவது வந்து ஈமு கையில என்ன இருக்குன்னா வந்து ஃபர்படன் சன், அதாவது மதர் ஃப்ளேம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு போட் இருக்கும், அந்த போட்ல வந்து ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஈமோட சபர்டினேட்ஸ், அதாவது 5 எல்டர்ஸ், அப்புறம் கான் நைட்ஸ், செலஸ்டியல் டிராகன், இவங்க எல்லாருமே. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வந்து ஜெயின்ஸ் இந்த வாரில் வந்து ஈமுக்கு எதிராக இருக்க போறாங்க. அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து நம்ம எல்டர் ஜெருசலமா இருக்கார்ல, அவர் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வார வந்து அறிவிச்சிருப்பாரு. லைக் சில்ட்ரன்ஸை வந்து கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அவர் கடுப்பாய் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வார வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது மூலமா நமக்கு தெளிவாக தெரியுது ஜெயின்ஸ் லூஃபி கூட சேர்ந்து வந்து ஈமுக்கு எதிராக ஃபைட் பண்ண போறாங்க ஃபைனல் வார்ல. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சோப்பர் ஃபாரஸ்ட் கார்டன் இருக்கும், அதை நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. இது வந்து தப்பான ஒரு விஷயம். மேபி இது பார்த்தீங்கன்னா மிங்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஜோயின் ஃப்ரூட் யூஸரா இருக்கலாம். மிங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தனியாக ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க, அதனால இது வந்து மேபி ஒரு ஜோயின் ஃப்ரூட் யூஸரா இருக்கலாம். லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம், அது யாருன்னு எனக்கு தெளிவாக தெரியல. இந்த மொத்த இமேஜ்லயுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் டீகோட் பண்ண முடியல. உங்களுக்கு தெரிஞ்சுனா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போதைக்கு பாட்டம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பொசைடன் காமிச்சிருப்பாங்க. பொசைடன் பாத்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது, நம்ம சிரகோசி. அதுக்கப்புறம் வந்து டொண்டராஸ் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சீ கிங்ஸ் காமிச்சிருப்பாங்க. தென் பைரட்ஸ் அலையன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெவல்யூஷனரியை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நெஃபில்டரி டி லிலின்னு போட்டிருப்பாங்க, அது நெஃபில்டரி டி லிலி கிடையாது, அது வந்து ஈமு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு நோவா ஷிப்பை காமிச்சிருப்பாங்க. ஒரு யானை ஷேப் இருக்கும், அந்த யானை ஷேப் பாத்தீங்கன்னா ஜெனுசாக்குள்ள பாத்தீங்கன்னா நோவா ஷிப்பை காமிப்பாங்க. இந்த நோவா ஷிப் தான் வந்து ஃபிஷர்மேன் ஐலண்ட்ல இருக்கும். அதுக்கு பக்கத்துல வந்து சாண்டோடின்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மதர் ஃப்ளேமே கொடுத்துருக்காங்க. இந்த மதர் ஃப்ளேம் வந்து இப்போ இருக்கக்கூடிய மதர் ஃப்ளேம் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த வேர்ல்டுல இருக்கக்கூடியது, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல இருக்கக்கூடிய மதர் ஃப்ளேமா இருக்கலாம். மதர் ஃப்ளேம்னா வந்து ஒரு இட்டர்னல் எனர்ஜி சோர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேல வந்து ஜெனுசா, தென் அதுக்கு மேல வந்து வாய்டு செஞ்சுரியோட டெக்னாலஜி போட்டிருப்பாங்க. இது வந்து ரெண்டாவது வேர்ல்டு கிடையாது, இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. அதனால ஏசியன் சிவிலைசேஷன்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸான டெக்கா இருக்கலாம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 20 வேர்ல்டு நோபல் போட்டிருப்பாங்க. இது 20 வேர்ல்டு நோபல் மாதிரி இல்ல. ஸ்லேவ்ஸ் பாத்தீங்கன்னா எனர்ஜியை டிக் பண்ணி அவங்க வந்து அந்த எனர்ஜி, அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து பவர் சோர்ஸா கொடுக்குறாங்க. அந்த எனர்ஜியை வந்து பவர் சோர்ஸா வந்து சப்ளை பண்றாங்க. இப்போ அந்த 20 வேர்ல்டு நோபலுக்கு மேல வந்து எடுத்துக்காட்டு காமிச்சிருப்பாங்களா, அது வந்து எடுத்துக்காட்டு கிடையாது, அது பாத்தீங்கன்னா வேர்ல்டு செர்பன்ட், அதாவது ரெட் லைன். சோ ரெட் லைனை சுத்தி இருக்கக்கூடியது வந்து ஒரு வேர்ல்டு செர்பன்ட். அந்த வேர்ல்டு செர்பன்ட் தான் இப்போதைக்கு காமிச்சிருக்காங்க. இந்த பிக்சர்ல வந்து ஒரு சில மிஸ்டேக் இருக்கும், அதெல்லாமே கரெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மூன் பீப்புள்ன்ட்டு மூணை வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெளிவா தெரியும் ஒன் பீஸ் வேர்ல்ட சுத்தி ஏகப்பட்ட மூன்ஸ் இருக்குது அண்ட் ஏகப்பட்ட பிளானட் இருக்குது. அதுல இந்த மூன் வந்து மூன் பீப்புள்ஸ் வந்து குறிக்குது. அதுக்கு பக்கத்திலேயே வந்து மேக்ஸிமம் வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் எனல் வந்து ஒரு ஷிப்பை பில்ட் பண்ணிருப்பாங்களா, அந்த ஷிப் மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து இதை ப்ளூட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல வந்து மிங்ஸ் இருக்காங்க. மிங்ஸ் வந்து சூலாங் ஃபார்ம்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எமித் இருக்காங்க. எமித்துக்கு பக்கத்துல வந்து ஏசியன் ஜெயிண்ட். ஏன்னா நார்மல் ஜெயிண்ட் கூட கம்பேர் பண்ண போஸ்ல ஏசியன் ஜெயிண்ட் வந்து ஏசியன் ஜெயின்ட்ஸ் வந்து ரொம்பவே பெருசா இருப்பாங்க. அந்த ஏசியன் ஜெயின்ட்ஸ் இப்போ மென்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க, இந்த முரல் பெயிண்டிங்ல காமிச்சிருப்பாங்க. அண்ட் இது வந்து கண்டிப்பா லோக்கியா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. லோக்கி வந்து லூஃபி கூட சேர்ந்து ஃபைட் பண்ண போறான்ட்டு நமக்கு மென்ஷன் பண்றாங்க நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்துல வந்து ஏசியன்ட் வேல் ரெயின் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெயின் கார்டு கிடையாது, இது வந்து ஏசியன்ட் வேல் தான். லைக் லபுன் பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் வேர்ல்டுல வந்து ரொம்பவே இன்டெலிஜென்ஸான ஒரு கிரீச்சர் அண்ட் ஸ்மார்ட்டான ஒரு கிரீச்சர். அதுக்கு பக்கத்துல வந்து நமக்கு லுனரின்ஸ் காமிச்சிருப்பாங்க. இப்படி இவ்வளவு ஆட்கள் பாத்தீங்கன்னா இந்த முரல் பெயிண்டிங்ல இருக்காங்க. அண்ட் நான் இன்னும் ரெண்டு விஷயத்தை மறந்துட்டேன். ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து வானோ கண்ட்ரி பீப்புளை மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி அலபஸ்டா கண்ட்ரி பீப்புள்ஸும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபைனல் வார்ல வந்து லூஃபி கூட ஃபைட் பண்ண போறாங்க. அதை நான் வந்து சாப்டர் 1, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு, இதை பத்தி சொல்ல போது தெளிவா சொல்றேன். அண்ட் குறிப்பா பிராங்க் இருக்கான் பாத்தீங்களா, பிராங்கிக்கு முன்னாடி வந்து ஆடம் ட்ரீ இருக்கும், அதை வந்து ஈவ் ட்ரீன்னு சொல்றாங்க. அண்ட் குறிப்பா வந்து இதுல இருந்து தான் வந்து டெல்ஃபுட் வருதுன்னு சொல்றாங்க, ஒரு தியரியா இருக்குது. அண்ட் இந்த மொத்த முரல் பெயிண்டிங் சுத்தியும் வந்து ஏகப்பட்ட எனர்ஜி சோர்ஸ் இருக்கும். அங்கங்கே பாத்தீங்கன்னா எனர்ஜி சோர்ஸ் இருக்கும். அந்த எனர்ஜி சோர்ஸை வந்து கலெக்ட் பண்ணி தான் வந்து அவங்க பவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த முரல் பெயிண்டிங் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குன்னா வந்து சோர்ஸ், எனர்ஜி சோர்ஸ். இதுதான் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு வந்து எனர்ஜி சோர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைனலி வந்து முரல் பெயிண்டிங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து நான் ஒன் பை ஒன்னா தெளிவா சொல்லிட்டேன். இந்த முரல் பெயிண்டிங்குமே எதை ஃபோக்கஸ் பண்ணுது அதையும் தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு ஹார்லி டெக்ஸ்ட் புக்ல சொல்லிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்ல்டு,
செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு. இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார்டிங்ல இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும், பட் மறந்து போயிட்டேன். அது என்னன்னா வந்து சன்னோட பவரை யார் வச்சிருக்கானா லூஃபி, ரெயின் காரோட பவரை யார் வச்சிருக்காங்கன்னா வந்து நம்ம மங்கி டி டிராகன். இதை நான் எப்படி சொல்றேன்னா வந்து ரீசெண்டா வந்து ஒன் பீஸ் மாங்கா சாப்டர்ல நமக்கு ரெயின் கார்னஸ் ஜாசாவை காமிச்சிருப்பாங்க. அந்த ரெயின் கார்னஸ் ஜாசாவை பார்த்து வேர்ல்டு கவர்மெண்ட் பயப்படுறாங்கன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் குறிப்பா ரெயின் கார்னஸ் ஜாசா வரபுஸ்ல வந்து ஒரு எஸ்எஃப்எஸ் காமிச்சிருப்பாங்க. அந்த எஸ்எஃப்எஸும் நம்ம மங்கி டி டிராகன் வரபுஸ்ல வந்த ஒரு எஸ்எஃப்எஸும் சேமா இருக்குது. அதை வச்சு நான் மென்ஷன் பண்றேன். கண்டிப்பா வந்து ரெயின் கார்னஸோட பவர் வந்து நம்ம மங்கி டி டிராகன் கிட்ட தான் இருக்குது. அண்ட் வேர்ல்டு கவர்மெண்ட்டுமே வந்து ரெயின் கார்டை பத்தி பயப்படுறாங்க. அந்த ஒரு ரீசனால தான் வந்து நம்ம மங்கி டி டிராகனுக்கு வந்து ஹையஸ்டான பவுண்டரி செட் பண்ணிருக்காங்க. இந்த ஒன் பீஸ் வேர்ல்ட்லயே வந்து ஹையஸ்டான பவுண்டரி செட் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் எர்த் கார்டு. இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது. ஈமு கிட்ட வந்து எந்த கார்டோட பவர் இருக்குது அது எனக்கு தெளிவா தெரியவே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எர்த் கார்டுன்னு சொல்றாங்க. பட் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா வந்து ரெண்டாவது வேர்ல்ட்ல ஒரு லைன் வந்திருக்கும். எர்த் கார்டு வந்து சாரி ஃபாரஸ்ட் கார்டு வந்து டீமன்ஸை வந்து டேம் பண்ணிருக்கும். இதை வச்சு பார்க்க போஸ்ட்ல வந்து ஈமு இருக்கான் பாத்தீங்களா. ஈமு வந்து டோம் ரிவர்ஸ் மூலமா எல்லா ஆட்களையும் வந்து டீமன்ஸா மாத்தி விடுறதான். அதனால ஈமு கூட வந்து ஃபாரஸ்ட் கார்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் நிறைய பேர் வந்து ஈமு எர்த் கார்டா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது பிளாக் பீடு. சோ பிளாக் பீடு கிட்ட வந்து கண்டிப்பா ஒரு டெல் ஃபுட் இருக்க வாய்ப்பு இருக்குது. லெஜெண்டரி டெல் ஃபுட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து மேபி ஃபாரஸ்ட் கார்டாவும் இருக்கலாம், இல்லனா எர்த் கார்டாவும் இருக்கலாம். ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதான் செய்யுது. நீ எப்படி வந்து பிளாக் பீடு சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ பிளாக் பீடு தான் வந்து ஒரு மெயின் வில்லன் மாதிரி. சோ கண்டிப்பா அவங்க கிட்ட கொடுத்தா ஆகணும். சோ இது வரைக்குமே ஸ்டோரி வந்து அவங்க கூட ஃபைட் பண்ற மாதிரி தான் லூஃபிக்கு வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. அதனால அவங்ககிட்டயும் வந்து ஒரு லெஜெண்டரி கார்டு டெல் ஃபுட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெளிவா தெரியல. நிறைய பேர் ஃபாரஸ்ட் கார்டுன்னு சொல்றாங்க. ஃபைனலி நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஹார்லி டெக்ஸ்ட் புக்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ பேசிக்கா ஹார்லி டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் 3 சாப்டரா வந்து பிரிஞ்சிருக்குது. அந்த 3 சாப்டருமே வந்து 3 டிஃபரண்ட் வேர்ல்ட் குறிக்குது. 3 டிஃபரண்ட் வேர்ல்ட்னா வந்து ஒரே வேர்ல்ட் தான், ஒன் பீஸ் தான். பட் ஸ்டில் 3 டைம் லைன்ல குறிக்குது. 3 டைம் லைன்ல பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து 2 டைம் வந்து அழிஞ்சிருக்குது. அதையும் நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல ஒருக்க உலகம் அழிஞ்சிருக்குது, ரெண்டாவது வேர்ல்ட்ல ஒருக்க உலகம் அழிஞ்சிருக்குது, ரெண்டாவது வேர்ல்ட்ல வந்து ஒருக்க உலகம் அழிஞ்சிருக்குது, மூணாவது வேர்ல்ட் தான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த வேர்ல்ட்லயுமே ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல நடந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வார் வந்து நடக்க போகுது. அந்த வார் பாத்தீங்கன்னா ஈமுக்கும் நம்ம லூஃபி கடல் நடக்க போகுது. அதுல லூஃபிக்கு சப்போர்ட்டா வந்து நிறைய பேர் வர போறாங்க. அதுதான் நீங்க இந்த முரல் பெயிண்டிங்ல பாத்திருப்பீங்க. இந்த முரல் பெயிண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல பிராங்கியோட ரைட் சைடுல பாத்தீங்கன்னா பாட்டம் இருக்கும்ல, அதாவது எண்ட். அந்த எண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட், சென்டர் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாவது வேர்ல்ட், இந்த சைடுல இருக்கிறது வந்து மூணாவது வேர்ல்ட். இப்போதைக்கு இந்த ஹார்லி டெக்ஸ்ட் புக்ல வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அதை ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். Within the earth there was a fire. Mankind succumbed to the greed and touched the forbidden sun. The enslaved prayer and the sun god appeared. The earth god raged and with its serpent of hellfire shouted into the world in the death and darkness, and they will never meet. இதுல ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா வந்து within the earth there was a fire. இதுக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா வந்து எர்த்துக்குள்ள வந்து ஒரு என்லெஸ்ஸான எனர்ஜி சோர்ஸ் இருக்கலாம். மேபி வந்து மதர் ஃப்ளேம் மாதிரி வந்து ஒரு ஏசியன்டான எனர்ஜி சோர்ஸ் இருந்திருக்கலாம். அந்த எனர்ஜி சோர்ஸை வந்து அந்த டைம்ல இருந்தக்கூடிய அந்த மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ரெண்டாவது லைன் வந்து mankind succumbed to greed and touched the forbidden sun. இதுக்கான அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்த மக்கள் எல்லாரும் வந்து பேராசப்பட்டு இந்த forbidden sun, அதாவது இந்த என்லெஸ்ஸான எனர்ஜி சோர்ஸை வந்து அவங்க டச் பண்ணிருக்காங்க. சோ அதை அவங்க டிக் பண்ணி எடுத்திருக்காங்க, வெளிய எடுத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை நமக்கு மென்ஷன் பண்றாங்க இந்த ஒரு லைன் மூலமா. அண்ட் மூணாவது லைன்ல வந்து the enslaved prayer and the sun god appears. பேசிக்கா வந்து இந்த எனர்ஜி சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எட்டர்னல் எனர்ஜி சோர்ஸ், இந்த ஏசியன்ட் எனர்ஜி சோர்ஸ், அதை டிக் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஸ்லேவ்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே கடுமையா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால ஸ்லேவ்ஸ் எல்லாரும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி சன் காட் கிட்ட பிரேயர் பண்ணிருக்காங்க. அப்படி பிரேயர் பண்றது மூலமா வந்து சன் காடுமே அப்பியர் ஆயிருக்காரு. இப்போதைக்கு நாலாவது லைன்ல வந்து the earth god raged and with its serpent of hellfire shrouded the world in death and darkness. இந்த ஒரு லைன் மூலமா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா எர்த் காட் வந்து ஃபியூரியஸ் ஆயிருக்காங்க. ஹியூமன்ஸ் வந்து forbidden powers வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால எர்த் காட் வந்து ரொம்பவே கோபப்பட்டிருக்காரு. அண்ட் serpent of hellfire இருக்கு பாத்தீங்களா, அது அழிவுக்கான ஒரு சோர்ஸா இருந்திருக்குது. அது ஏசியன் சிவிலைசேஷனை டிஸ்ட்ராய் பண்ணிருக்கு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் டைம்ல வந்து உலகம் வந்து ஒரே கான்டினென்ட்டா இருந்திருக்குது. பட் இந்த வாரோட எண்ட்ல வந்து அது மொத்தமா டிவைட் ஆயிருக்குது. 4 பார்ட்டா இல்ல ஒரு 5 பார்ட்டா டிவைட் ஆயிருக்குது. பெரிய பெரிய கான்டினென்ட்டா டிவைட் ஆயிருக்குது. அண்ட் இந்த உலகத்துக்கு சென்டர்ல வந்து ஒரு ரெட் லைனுமே கிரியேட் ஆயிருக்குது. லைக் செர்பென்ட்மே வந்து, அதாவது ரெட் லைன் வச்சுக்கலாம், ரெட் லைனுமே வந்து இந்த உலகத்துக்கு நடுவுல வந்து உருவாயிருக்குது. அதை சுத்தி பாத்தீங்கன்னா 4 மிகப்பெரிய கான்டினென்ட் உருவாயிருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா வந்து அந்த டைம்ல வாழ்ந்த ஏசியன் சிவிலைசேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எர்த்ல இருந்து ஒரு ஃபர்பிடன் பவரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த டைம்ல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே பேரசப்பட்டு இந்த ஃபர்பிடன் பவரை வந்து எனர்ஜி சோர்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அது மூலமா ஸ்லேவரி, சஃபரிங் எல்லாமே வந்திருக்குது. அண்ட் ஸ்லேவாக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து
சன் காடுக்கு மேல வந்து ப்ரே பண்ணிருக்காங்க, சால்வேஷனுக்காண்டி பிரேயர் பண்ணிருக்காங்க. அண்ட் சன் காடுமே வந்து அப்பியர் ஆயிருக்காரு. இது மூலமா எர்த் காடு வந்து ரொம்பவே கோவப்பட்டு செர்பென்ட் ஆஃப் ஹெல் பெயரை வந்து அன்லீஸ் பண்ணிருக்காங்க. அது மூலமா வந்து இந்த வேர்ல்டு டெத்தாலையும் டார்க்னஸ்னாலையும் வந்து மூழ்கி இருக்குது. அது மூலமா இந்த வேர்ல்டுமே டிஸ்ட்ராய் ஆயிருக்குது. இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் சன் காட் வந்து தோத்தாம போயிருக்காரு. இப்போதைக்கு நம்ம ரெண்டாவது வேர்ல்டை பார்க்கலாமா? ரெண்டாவது வேர்ல்டுல என்னென்ன விஷயங்கள் சொல்லிருக்காங்கன்ட்டு. அதுபடி ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, within the emptiness there was a breath, the forest god tamed demons and the sun god spread and fire of the war, those of the half moon dreamed, those of the moon dreamed, man killed the sun became god and the sea god stormed and they will never meet again. இதுக்கான லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டாவது வேர்ல்டு, இது எப்போ நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 800 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது வாய்டு செஞ்சுரி டைம்ல வந்து நடந்திருக்குது. அந்த டைமோட சன் காட் யாருன்னா, அந்த டைமோட சன் காட் யாருன்னா வந்து நம்ம ஜாய்பாய். அண்ட் ரெண்டாவது வேர்ல்டுல மென்ஷன் பண்ணபடி அந்த ஃபாரஸ்ட் காட் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா வந்து ஈமோ தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்க தான் முடிகிற மாதிரி இருக்கும். ஒரு சர்க்கிளா வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்க தான் முடிகிற மாதிரி இருக்கும். அதுபடி ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா within the emptiness there was a breath. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டோட டிஸ்கஷனுக்கு அப்புறம் இந்த வேர்ல்டு வந்து எம்டியா இருந்திருக்குது, லைஃப்லெஸ் இருந்திருக்குது. பட் எப்பவுமே ஒரு வேர்ல்டு வந்து அப்படியே இருக்காது, எம்டியாவும் இருக்காது, லைஃப்லெஸ்ஸாவும் இருக்காது. அதுபடி ரெண்டாவது வேர்ல்டுல வந்து லைஃப்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது, ரிட்டர்ன் வர ஆரம்பிக்குது. அண்ட் குறிப்பா வந்து புது ஏஜ் உருவாக ஆரம்பிக்குது. இந்த வேர்ல்டுமே இதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஹோப், ரீபர்த் அண்ட் செகண்ட் வேர்ல்டோட ஸ்டார்ட். இப்போ ரெண்டாவது லைன்ல வந்து the forest god tamed demons and the sun spread the fire of the war. இந்த லைனோட மீனிங் என்னன்னா வந்து ஃபாரஸ்ட் காட் இருக்கார்ல, அவர் வந்து பிலீவ் பண்றாரு ப்ரீவியஸ் வேர்ல்டோட டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் இந்த வேர்ல்டை வந்து ரீஸ்டோர் பண்ணணும், இந்த வேர்ல்டோட பேலன்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணணும்ட்டு. அதுபடி ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான ஆட்களை வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணி ஒரு சுப்பீரியரா மாற ஆரம்பிக்கிறான். இந்த வேர்ல்டோட பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காண்டி ஒரு சுப்பீரியரா வந்து மாற ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் வச்சு பார்க்க போஸ்ட்ல கண்டிப்பா வந்து இது ஈமோ தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அண்ட் சன் வந்து ஃபயர் ஆஃப் வாரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. நம்ம ஜாய்பாய் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருப்பாரு. அது மூலமா இன்னொரு கான்ஃபிளிக்ட் வந்து உருவாகுது, ரெண்டாவது வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மூணாவது லைனும் நாலாவது லைனும் சிமிலரா இருக்கும். those who half moon dreamed, those who moons வந்து dreams. இந்த half moons வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா வந்து டீக்லான மென்ஷன் பண்றாங்க. அண்ட் மூணை வந்து யார் மென்ஷன் பண்றாங்கன்னா வந்து மூன் பீப்பிள்ஸ், அதாவது சாண்டோரின்ஸ், ஸ்கைபியன்ஸ், மிங்ஸ், இந்த மாதிரி ஆட்களை வந்து மூன் பீப்பிள்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே எதுக்காண்டி எடுத்துக்கு வந்திருப்பாங்கன்னா வந்து மூன்ல வந்து ரிசோர்சஸ் வந்து காலியா இருக்கும். அதனால தான் அவங்க அங்க இருந்து அந்த இடத்துல இருந்து வந்து எடுத்துக்கு வந்திருப்பாங்க வாழ்றதுக்காண்டி. ஸோ ரிசோர்சஸ் ரொம்பவே முக்கியம். அதுதான் நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிருப்பேன். அஞ்சாவது லைன்ல வந்து மென்ஸ் கில்டு த சன் அண்ட் பிகம் த காட். இது ரொம்பவே சிம்பிள், உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். மென்ஸ்னா யாரை மென்ஷன் பண்றாங்கன்னா வந்து 20 கிங்டம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்தா வந்து ஜாய்பாய்க்கு எதிராக ஃபைட் பண்ணிருப்பாங்க. ஜாய்பாய் தான் வந்து சன் காட் நிக்காவை கில் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து தன்னைத்தானே வந்து செல்ஃப் கிளைம்டு காடா வந்து ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் வந்து செலஸ்டியல் டிராகன்ஸ். ஆறாவது லைன்ல வந்து அண்ட் த சீ காட் ஸ்டோம்டுன்னு போட்டுருக்குது. இதுக்கான அர்த்தம் வந்து நமக்கு தெளிவா தெரியும். எக்கட் அர்க்ல வேகாபேக் சொல்லியிருப்பா. ரெண்டாவது வேர்ல்டு, அதாவது வாய்டு செஞ்சுரியோட முடிவுல வந்து அந்த மிகப்பெரிய வாரோட முடிவுல வந்து சி லெவல் இருக்குல்ல, சி லெவல் வந்து 200 மீட்டர் ரைஸ் ஆயிருக்குன்ட்டு. ஸோ சீ காட் வந்து கோவப்பட்டு ஸ்டோம்ட வந்து உருவாக்கியிருக்காரு. அது மூலமா பாத்தீங்கன்னா மழை பிடிஞ்சிருக்கோ இல்லை என்ன நடந்திருக்கோ தெளிவா தெரியல. பட் அது மூலமா சி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 200 மீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டோட எண்ட்ல என்ன இருக்குது, ஒரு மிகப்பெரிய கான்டினென்ட் வந்து 4 பிரிஞ்சிருக்குது, ரெட் லைன் வந்து உருவாகி இருக்குது. ரெண்டாவது வேர்ல்டோட முடிவுல வந்து அந்த 4 கான்டினென்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சின்ன வேர்ல்டா வந்து உருவாகி இருக்குது, சின்ன கண்ட்ரி, சின்ன ஐலண்டா வந்து உருவாகி இருக்குது. இதை தான் வந்து வேகாபேக் வந்து எக்கட் அர்க்ல சொல்லியிருப்பாரு, அந்த ப்ராட் கிளாஸ் சொல்லியிருப்பாரு. அந்த வாரோட எண்ட்ல வந்து சி லெவல் எப்படியோ வந்து 200 மீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது மூலமா வந்து இப்போதைக்கு ஏகப்பட்ட ஐலண்ட் உருவாகி இருக்குது, ஏகப்பட்ட கிங்டம் வந்து தனியாக செப்பரேட் ஆயிருக்குது. ஃபைனல் லைன் வந்து they will never meet again. இதுவுமே சிம்பிள் தான், இவங்க வந்து மீட் பண்ண மாட்டாங்க. இப்போ தோத்து போன ஆட்கள் வந்து மீட் பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டாவது வேர்ல்டோட மீனிங் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். லைக் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வேர்ல்டோட டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு நியூ வேர்ல்டு வந்து நியூ லைஃப் வந்து பிகின் ஆக ஆரம்பிக்குது. இந்த ரெண்டாவது வேர்ல்டுல வந்து பிகின் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுல இருந்து நேச்சர் வந்து ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்குது. கொஞ்சமா வந்து லைஃப் ரீஸ்டோர் ஆகுது, நேச்சருமே பேலன்ஸா மாறிட்டு இருக்குது. பட் அப்ப இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே ப்ரீவியஸா இருந்த சிவிலைசேஷன் மாதிரி வந்து ஒரு இட்டர்னல் எனர்ஜி சோர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மூலமா அவங்க சிவிலைசேஷன் வந்து ரொம்பவே அட்வான்ஸா மாறிட்டே இருக்குது. இதுதான் வந்து இந்த ஏசியன் கிங்டம். அந்த ஏசியன் கிங்டம் வந்து ரொம்பவே அட்வான்ஸா இருக்கும்ட்டு நம்ம வேகாபேக் சொல்லியிருப்பாரு. அண்ட் கூடவே வேகாபேக்குமே வந்து என்னால அப்ப இருந்த டெக்னாலஜி கூட வந்து போட்டி போட முடியாது, அவங்க ரொம்பவே அட்வான்ஸா இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுமே இதே மாதிரி வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸை உருவாக்கி இருக்காங்க. அந்த எனர்ஜி சோர்ஸ் மூலமா தான் வந்து லேட்டரா எல்லாருமே பார்த்து பயந்து அவங்களுக்கு கூட வாருக்கு போயிருக்காங்க. அந்த வார் முடிவுல வந்து எல்லாமே முடிவுக்கு வந்திருக்குது. அதாவது இந்த 20 கிங்டம் வந்து அந்த ஏசியன் கிங்டமை மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து காடா வந்து கிளைம் பண்ணிக்கிட்டாங்க, லைக் செலஸ்டியல் டிராகனா வந்து கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போதைக்கு ஃபைனலி தேர்ட் வேர்ல்டு. இந்த
தேர்ட் வேர்ல்டு தான் வந்து கரண்ட் வேர்ல்டு, அதாவது லூஃபி இருக்கான் பாத்தீங்களா, இந்த வேர்ல்டு தான் வந்து கரண்ட் வேர்ல்டு, அதாவது தேர்ட் வேர்ல்டு. இந்த வேர்ல்டுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து within the chaos there was a void, the incovenant remnants recall the promised day and the hear of the voice of the broken moon, the sun god dance and laugh guiding the world to its end, the sun returns and bring a new morning and they will ஸ்வேர்லி மீட்ன்ட்டு நமக்கு மூணாவது வேர்ல்டை வந்து முடிக்கிறாங்க, மொத்தமாக மென்ஷன் பண்ணி முடிக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா வித்தின் த கேயாஸ் தேர் வாஸ் அ வாய்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டு வந்து இப்போ ஒரு கான்ஃப்ளிக்டில் இருக்குது. எக்கட்டாருக்கு அப்புறம், அதாவது வேகாப்பங்கிற ப்ராட்காஸ்டுக்கு அப்புறம் உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் உள்ள போயிருக்குது. அண்ட் குறிப்பாக வந்து உலகம் வந்து ஸ்டேபிளாக இல்லவே இல்லை, அன்ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் இதை தாண்டி வந்து வாய்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் ஒரு வாய்டு இருக்குது. அதுதான் வந்து 100 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி வந்து மொத்தமாக வந்து காணாமல் போயிட்டு, அதுதான் வந்து வாய்டுன்னு சொல்றாங்க. இரண்டாவது லைன் வந்து the incovenant remnants recall the promised day and hear the voice of the broken moon. இது நமக்கு என்ன குறிக்குதுன்னா வந்து ஜாய் பை இருக்கார்ல, ஜாய் பை வாய்டு செஞ்சுற டைம்ல, அதாவது 800 வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆளுகளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. அந்த ப்ராமிஸ் பண்ண எல்லாமே வந்து, அதாவது ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு, அது இப்போதைக்கு கரண்ட் வேர்ல்ட்ல நடக்க போகுது, இப்போ லூஃபி மூலமா நடக்க போகுது. அண்ட் இந்த broken moon யாரை மென்ஷன் பண்றாங்கன்னா வந்து டீக்லன் மெம்பர்ஸ். ஏன்னா நம்ம ஈமு வந்து சொல்லியிருப்பான், டீக்லன் மெம்பர்ஸ் வந்து அவங்க பர்பஸே தெரியாம வந்து மாத்தி அவங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பா வந்து யாருமே ஒற்றுமையே இல்லன்ட்டு. சோ இவங்கள தான் வந்து broken moons னு சொல்றாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் மூணாவது லைன்ல வந்து the sun god dance and laugh guiding the world to its end. சோ பேசிக்கா இதுக்கான மீனிங் ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம லூஃபி இருக்கான் பாத்தீங்களா, சன் காட் ஃபார்ம்ல வந்து டான்ஸ் ஆட போறான், லாஃப் பண்ண போறான். அண்ட் குறிப்பா இந்த வேர்ல்ட வந்து கடைசி வரைக்கும் வந்து கைட் பண்ணி கொண்டு போக போறான். ஈவன் ட்ரீமுமே வந்து லூஃபியோட ட்ரீமுமே வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது. நான் பின்னாடி தெளிவா சொல்றேன். நாலாவது லைனும் அஞ்சாவது லைனும் பாத்தீங்கன்னா the sun returns brings a new morning and they will surely meet. இதுக்கான மீனிங் ரொம்பவே சிம்பிள் தான். வந்து பேசிக்கா சன் நம்ம லூஃபி அவன் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்து புது விடியில உருவாக்க போறான். லைக் வேர்ல்டு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்காங்க. அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் டிஸ்ட்ரைப் பண்ணி, ரெட் லைனை டிஸ்ட்ரைப் பண்ணி ஒரு புது வேர்ல்டை உருவாக்க போறான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல வந்து ஒரு மிகப்பெரிய கான்டினென்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், அது உடஞ்சி 4 போயிருக்கும். இரண்டாவது வேர்ல்டுல வந்து அந்த 4 கான்டினென்ட்டுமே உடஞ்சி சின்ன சின்ன பிரிவுகளா வந்து உருவாயிருக்கும். இப்போ இந்த மூணாவது வேர்ல்டுல வந்து கடல் இருக்குல்ல, கடல் வந்து அப்படியே இறங்கி மொத்தமா வந்து சுனாமி வந்துச்சுன்னா மேல போகும்ல, சீ லெவல் மேல போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் கழிச்சு அது கீழே போயிடும், சீ லெவல் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அதுபடி இந்த மூணாவது வேர்ல்டுல வந்து சீ லெவல் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது. அது மூலமா வந்து இந்த மொத்த கான்டினென்ட்டுமே, இந்த மொத்த உலகம் வந்து ஒரே கான்டினென்ட்டா வரப்போகுது, ஒரே கான்டினென்ட்டா உருவாக போகுதுன்ட்டு நமக்கு மென்ஷன் பண்றாங்க. கண்டிப்பா இதுதான் வந்து லூஃபியோட ட்ரீம்லயுமே வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. லூஃபிக்கு ஒரு ட்ரீம் உண்டு, தனியா ஒரு ட்ரீம் உண்டு. அந்த ட்ரீமுமே வந்து இது கூட தான் கனெக்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. சோ இந்த தேர்ட் வேர்ல்டுக்கான ஓவரால் மீனிங் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். லூஃபி பாத்தீங்கன்னா உடைஞ்சு போன உலகத்தை திரும்பி ஒட்ட வைக்க போறான். இந்த உலகத்துல வந்து எல்லாத்தையுமே நார்மலா கொண்டு வர போறான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வர போறான். இந்த உலகத்தை ஒண்ணா இணைக்க போறான், ரெட் லைனை வந்து உடைக்க போறான். இதுதான் வந்து ஓவரால் மீனிங் இந்த தேர்ட் வேர்ல்டுல. அண்ட் குறிப்பா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, இந்த ரெண்டு வேர்ல்டுலயுமே வந்து சன் காட் வந்து டிஃபீட் ஆயிருப்பாரு. பட் இந்த மூணாவது வேர்ல்டுல வந்து சன் காட் டிஃபீட் ஆக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சன் காட்டுக்கு பக்கபலமா வந்து இப்போதைக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. இதுதான் நீங்க அந்த முரல் பெயிண்டிங்ல பாத்திருப்பீங்க. பிராங்க் இருக்காம்ல, பிராங்கிக்கு லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து தேர்ட் வேர்ல்டுக்கு சம்பந்தப்பட்டது. அதுல ஈமு கையில வந்து மதர் ஃபிளேம் இருக்குது. லைக் மதர் ஃபிளேம் இப்போதைக்கு வேர்ல்டு கவர்மெண்ட் கையில தான் இருக்குது. அவங்களுக்கு கீழே வந்து 5 எல்டர்ஸ் இருக்காங்க, செலஸ்டியல் டிராகன் இருக்காங்க, கார்னைட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா லூஃபி இருப்பான். லூஃபி கூட வந்து ஜெயின்ஸ் இருப்பாங்க, டொண்டடாஸ் இருப்பாங்க, மிங்ஸ் இருப்பாங்க, அலாபாஸ்டா இருக்கும், வானோவார்க்கு இருக்கும், வானோ கண்ட்ரி இருக்கும். இதை தாண்டி வந்து வேல்ஸ் இருக்கும், லபுன் இருக்கும், அப்புறம் வந்து நிறைய ஆட்கள் இருக்கும். நான் மென்ஷன் பண்ணிருப்பேன், ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். இவங்க எல்லாருமே இப்போதைக்கு லூஃபிக்கு பேக்கப்பா இருக்காங்க. த்ரூ அவுட் சீரிஸ் பாருங்க, ஒன் பீஸ் அந்த எபிசோட பாருங்க. ஒன் பீஸ் எபிசோட்ல வந்து லூஃபி ஒவ்வொரு ஆளுக்குமே ஹெல்ப் பண்ணிருப்பான். அலபாஸ்டாக்கு போய் அந்த அலபாஸ்டா கண்ட்ரி ஃப்ரீ பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ரோசா இருக்க வந்து ஃப்ரீ பண்ணிருப்பான், வானோ கண்ட்ரி ஃப்ரீ பண்ணிருப்பான். அண்ட் மிங்ஸ் ட்ரைப் கூட வந்து ஒன்னா இருந்திருப்பான், சாம்ராய்ஸ் கூட வந்து ஒன்னா அலைன்ஸ் குள்ள போயிருப்பான். இப்படி இவங்க எல்லாரும் கூடயும் வந்து அவன் வந்து ஒன்னாவே டிராவல் பண்ணிருப்பான். இது எல்லாமே எங்க வருதுன்னா வந்து இந்த தேர்ட் வேர்ல்டு கூட கனெக்ட் ஆகுது. இந்த தேர்ட் வேர்ல்டுல வந்து லூஃபிக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி கனெக்ட் ஆகுது. அண்ட் அந்த முரல் பெயிண்டிங்ல வந்து சன் காட் இருக்கார்ல, சன் காட் கையில வந்து சோடு சீல்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் லூஃபி வந்து சோட வச்சு ஃபைட் பண்ண மாட்டான், ஷீல்டை வச்சு ஃபைட் பண்ண மாட்டான். அப்புறம் எப்படி இது வந்து மேட்ச் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து அங்கதான் இருக்காங்க நம்ம ஜோரோ அண்ட் சாஞ்சி. ஜோரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் கிளாஸான சோடு யூசர். அதுவே சாஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு டாப்பான வந்து ஷீல்டு. லைக் அவன் ஜெனடிக்ஸ் வந்து நமக்கு தெளிவா தெரியும். வானோ ஆர்க்ல வந்து குயின் இருக்காங்களா, குயின் வந்து சோட வச்சு அட்டாக் பண்ணிருப்பான், அவனுக்கு ஒண்ணா இருக்காது. அண்ட் கிஷோரோட பீமை வந்து தடுத்திருப்பான். சோ இது மூலமா நமக்கு தெளிவா தெரியுது இவன் பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு, சாஞ்சி ஒரு ஷீல்டு. இதுக்கு முன்னாடி வந்து சன் காட் கிட்ட சோட
ஷார்டும் ஷீல்டும் இருந்திருக்காது, அதனால தோத்து போயிருப்பாங்க. பட் இப்போதைக்கு நம்ம லூஃபி கிட்ட வந்து ஷார்டும் இருக்குது, ஷீல்டு இருக்குது, அதனால தான் லூஃபியுமே சொல்லியிருப்பா நீ இல்லாம என்னால வந்து கிங் ஆஃப் த பைரட்டா மாற முடியாதுன்ட்டு. லைக் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தங்க இல்லைனாலுமே வந்து கண்டிப்பா லூஃபியால வந்து இந்த வாரம் வின் பண்ண முடியாது. த்ரூ அவுட் சீரிஸ்ல வந்து நமக்கு இதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் ஃபைனலி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சன்காரோட கையில வந்து ஷீல்டு இருக்குல்ல, அந்த ஷீல்டுல பாத்தீங்கன்னா சன்காரோட சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளை வந்து த்ரூ அவுட் ஒன் பீஸ்ல வந்து நீங்க நிறைய பேர் கிட்ட பார்த்திருப்பீங்க. லைக் சாண்டோரிஸ் கிட்ட பார்த்திருப்பீங்க, ஸ்கைபின்ஸ் கிட்ட பார்த்திருப்பீங்க, அப்புறம் கூமோட ஃபிளாஷ்பேக்ல வந்து ஒரு சர்ச்சில் பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த எல்பா பார்க்ல வந்து ஹார்லி டெக்ஸ்ட் புக்ல பார்த்திருப்பீங்க. இதை தாண்டி வந்து அலபாஸ்டா இருக்குல்ல, அலபாஸ்டாவோட ஃபிளாகோட சிம்பிளுமே இதே மாதிரி தான் இருக்கும். வானா கண்ட்ரியோட ஃபிளாகோட சிம்பிளுமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இவங்க எல்லாருமே பேசிக்கா வந்து அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து சன்கார்டுக்கு பக்கபலமா இருக்காங்க. பட் இந்த வாரில் வந்து கண்டிப்பா ரொம்பவே பக்கபலமா இருப்பாங்க. அதுக்கான மீனிங் தான் நமக்கு தெளிவா தெரியுது. ஸோ ஜெயின்ஸ்மே சன்கார்டுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இந்த வாரில், இந்த மூணாவது வேர்ல்டோட வாரில் வந்து நம்ம லூஃபி வின் பண்ண போறான். இதுதான் இந்த புரல் பெயிண்டிங் அண்ட் ஹார்லி டெக்ஸ்ட் புக்ல நமக்கு சொல்றாங்க. இந்த வீடியோவை ரெடி பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ ஃபைனலி இந்த வீடியோவை ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் குறிப்பா ஹைப் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹைப்பை கிளிக் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோல நான் ஏதாவது சொல்லாம மிஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சுனா வந்து அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.